இந்த நாளின் தியானத்துக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஜெபத்தோடு காத்திருப்போம். இந்த நாளின் தியானத்துக்காக நான் தெரிந்து கொண்ட பகுதி எண்ணாகமம் 14வது அதிகாரம் 2வது வசனம். எண்ணாகமம் 14:2. இஸ்ரவேல் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரர் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து வனாந்திர மார்க்கமாக கானானுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவங்க சீக்கிரத்துல ஆண்டவரை மறந்தார்கள். முறுமுறுத்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். முறுமுறுப்பு என்பது என்ன அப்படின்னு நம்ம இன்னைக்கு ஒரு கேள்வி. அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். நான் முறுமுறுப்புன்னா நம்ம கேள்விப்பட்ட சாதாரணமான ஒரு வார்த்தை தான். ஆனா இந்த முறுமுறுப்பு எதனால் வருகிறது? முறுமுறுப்பு என்பது என்ன? நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலைன்னா, ஆண்டவரிடத்துல நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் சில காரியம், அது நடக்கல அப்படின்னா உள்ளத்துக்குள்ளாக ஒரு டிசாட்டிஸ்பாக்சன் வருது. அதிகமாக நான் நம்பி இருக்கிற ஒரு காரியம் அது கிடைக்கல, உள்ளத்திலே ஒரு ஏமாற்றமும், அதன் மூலமாக முறுமுறுப்பு. அந்த முறுமுறுப்புன்னு சொல்றது ஆக்சுவலா மெதுவா ஒரு நபருக்கு விரோதமாக நாம் வாயில வச்சு ஏதோ பேசுறது மாதிரி, அது உள்ளத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. உள்ளம் ஒரு நபருக்கு விரோதமாக அல்லது நபரை பற்றிய ஒரு தவறான சிந்தனையோடு நம்ம செயல்படும் போது உள்ளத்துல ஒரு டிஜெக்ஷன், இந்த நபரை பற்றிய நம்பிக்கை இன்மை, இதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் முறுமுறுப்பு என்று சொல்லுது. வேதத்துல நமக்கு ஆண்டவர் கற்று தந்திருக்கிற காரியம் என்னன்னா, எந்த சமயத்திலும் மனரம்யமா இருக்கணும், ஆண்டவரோட மனரம்யமா இருக்கணும். நமக்கு ஆண்டவர் கற்று தந்திருக்கிறது ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யப்பட வேண்டும் என்பதுதான். ஆண்டவருடைய சித்தத்துக்கு மாறாக நம்முடைய சித்தம் மேலிடும் போது, அது மேற்கொள்ளும் போது காரியங்கள் நடக்காத வேளையில நமக்கு முறுமுறுப்பும் ஏமாற்றமும் உண்டாகிறது. இப்ப இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் செய்து, கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம ஒரு யுத்தம் நடந்து அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை பெற்றவங்க. நாமெல்லாம் இதை நேரடியாக அனுபவித்தவங்க கிடையாது. அவங்க நேரடியாக இதெல்லாம் பார்த்தவங்க. ஆனாலும் 106வது சங்கீதம் 13வது 14வது வசனத்துல என்ன சொல்லி இருக்குன்னா, அவங்க சீக்கிரமாக ஆண்டவரை விட்டு விட்டாங்க. 106, 13, 14 படிங்க. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்தரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். ரொம்ப கடினமான வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்க பார்க்கிறோம். தேவனை மறந்தார்கள், இச்சை உள்ளவர்களானார்கள், தேவனை பரீட்சை பார்த்தார்கள், அவரை விட்டு விலகினார்கள். நாம் விரும்புகிற காரியம் தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கி விரும்புவது யாருன்னா அஞ்ஞானிகள். அவங்களுடைய தெய்வம் கேட்டதெல்லாம் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் கேட்டதெல்லாம் கொடுக்க மாட்டாரு. நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர். அதற்கு மாறாக வனாந்தரத்தில் இவர்கள் இச்சை உள்ளவர்களாக மாறுகிறார்கள். They became fleshy. அதாவது மாம்சீகமான சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில மேலிடும் போது, நம்மை மேற்கொள்ளும் போது
இச்சைக்குரிய காரியங்கள், நம்முடைய கண், மனசு, மாம்சம் விரும்புகிற எல்லாவற்றையும் நாம் ஆண்டவரிடத்துல ஜெபமாக ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் அதை கொடுக்க மாட்டார். நம்முடைய இச்சைக்கேற்ற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுகிற ஆண்டவர் இல்ல. அதனால நமக்கு என்ன செய்யும்? நாளடைவில் ஒரு முறுமுறுப்பு உருவாகிறது. நமக்கு ஆண்டவர் கற்றுத்தந்திருக்கிற, நாம் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி அவங்க கானான் தேசத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. நாம் புதிய எருசலேமுக்கு நேராக, பரம கானான் என்று அழைக்கப்படுகிற அந்த புதிய எருசலேமுக்கு நேராக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஒரே யாத்திரிகள் தான். அவங்க எப்படி யாத்திரை செய்தாங்களோ நாம் ஒரு வனாந்திர மார்க்கமா தான் போயிட்டு இருக்கிறோம். அதுல we have to be temperate in all things ன்னு பவுல் சொல்லுகிறார். ஓடுகிறவர்கள் யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமா இருப்பார்கள்னு பவுல் சொல்லுகிறார் இல்லையா? ஒரு ஓட்ட பந்தயத்துல கலந்து கொள்ளுகிறவங்க, ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்ஸ்ல கலந்து கொள்ளுகிறவங்க இச்சைக்கேற்ற உணவுகளை சாப்பிட முடியாது. அவங்க இச்சிக்கிற உணவுகளை சாப்பிட முடியாது. அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஆகாரங்கள் தான் கொடுக்கப்படும். தான் பவுல் சொல்கிறாரு, ஓடுகிறவர்கள் யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமா இருப்பார்கள். to be temperate in all things ன்னு வேதம் சொல்லுது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொந்த ஜனம், அவருடைய தூதர்களுக்கு என்ன உணவு கொடுத்தாரோ அதே உணவு அந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறாரு. இஸ் இட் நாட் எ கிரேட் பிரிவிலேஜ்? ஒரு பெரிய ஒரு பிரிவிலேஜ் இல்லையா? அதை மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரிக்க கூடாதுன்னு நம்ம கற்றுத்தராரு பவுல். நாம் இன்றைக்கு விடுதலை பெற்றிருக்கிறது, சுதந்திரம் பெற்றிருக்கிறது எதற்காக? நமக்கு we have the freedom in Christ. Freedom with God through our Christ. அது எதற்காக? நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்புகிற வழியில் நடப்பதற்காக அல்ல. அப்ப அதை மாம்சத்துக்கென்று அனுசரியாமல் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்காகத்தான் நாம் இந்த சுவாதீனத்தை பெற்றிருக்கிறோம். அவங்க இந்த சுவாதீனத்தை எப்படி இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்கிறாங்க. எங்களுக்கு இறைச்சி வேணும்னு கேட்கிறாங்க. நமக்கு என்ன தேவைன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். நாம் அவருடைய பிள்ளைகளா இருந்தால் நம்முடைய தேவைகள் அவருக்கு தெரியும். பெற்றோருக்கு தான் பிள்ளைகளுடைய தேவை என்னன்னு தெரியும். இந்த அடிப்படை அறிவு நமக்கு இருந்தா நாம் நம்முடைய இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்க மாட்டோம். இவங்களுடைய பாவ கண்கள் பின்னோக்கி பார்க்கிறது. கானானுக்கு நேராக போறதை விட்டுட்டு இப்ப நான் எகிப்துக்கு போனா என்னன்னு கேட்கிறாங்க. என்னாகும் 11வது அதிகாரம் 5வது 6வது வசனத்துல படிச்சீங்கன்னா, நம்பர்ஸ் 11:5-6 படிச்சீங்கன்னா, அவங்க எகிப்து தேசத்துல ஏதோ ரொம்ப செழிப்பாக இருந்தது மாதிரியும் இப்ப கடு வறட்சி மாதிரியும் அவங்க பேசுறாங்க. வசனத்தை படிங்க. நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொமட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இங்க என்ன இருக்குது? இந்த மன்னாவை தவிர வேற என்ன இருக்கு அப்படின்னு ரொம்ப இழிவா சொல்றாங்க. ஆண்டுடைய ப்ரொவிஷன்ஸ அற்பமாக எண்ணுகிறாங்க. நாங்க அங்க எப்படி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அடிமைத்தனத்துல இவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி ஆண்டவரை நோக்கி முறையிட்டாங்கன்னு சொல்லதெல்லாம் நமக்கு தெரியும். இப்ப விடுதலை கிடைத்த உடனே என்ன செய்யறாங்க? இஷ்டம் போல. நாம் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான காரியம் தான். நாம் கிறிஸ்து மூலமாக பிதாவிடத்திலே ஒரு பெரிய சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். We can place our requests and demands before God. உண்மைதான். பட் it should not be related to fleshy things. உலக பிரகாரமான தேவைகளுக்கு ஒத்ததாக அமையக்கூடாது என்பதுதான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்கிற பாடம். அது மட்டும் இல்லை. என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் எகிப்துல இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில உட்கார்ந்து இருந்தோம். இறைச்சி பாத்திரங்கள் இந்த இஷ்டம் போல சாப்பிட்டாங்களாம். எப்படிப்பட்ட, அதாவது பாவ கண்கள்
கண்கள் திறக்கப்படுகிற வேளையிலே ஆதாம் ஏவாளும் எப்படி பாவம் செய்த போது பாவ கண்கள் திறக்கப்பட்டதோ, இவங்களும் தங்கள் இச்சைக்கேற்ற காரியத்தை அந்த இச்சித்த உடனே பாவ கண்கள் தான் திறக்கப்படுகிறது. திறக்கப்பட்டு அந்த அடிமைத்தனத்திலே அவங்க பெற்ற இன்பத்தை நினைத்து பார்க்கிறாங்க. காரணம் என்னது? நாம் அடிமைத்தனத்துல இருந்தா நம்முடைய மனசு மாம்சம் விரும்பின எல்லாம் செய்யலாம். பாவத்திற்கு அடிமைகளாக இருந்த காலத்திலே நாம் எப்படி இருந்தோம், இன்றைக்கு விடுதலை பெற்றிருக்கிறோம், இப்ப எப்படி இருக்கிறோம், இதை யோசித்து பார்க்கணும். லுக்கிங் ஃபார்வர்ட், நாட் பேக்வர்ட். They want to go back to Egypt, right? ஆமா. இவங்க ஆண்டுடைய வழிகளை அறியவில்லைன்னு வேதம் சொல்லுது. எபிரேயர் 3:10 நம்ம படிக்கிறோம். அவர்கள் என்னுடைய வழியை அறியாதவர்கள் என்று சொல்லி கோபத்திலே நான் ஆணையிட்டேன். என்னது? இவள் ஒருவர் என்ற இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று கோபத்திலே ஆணையிட்டேன். ஆண்டுடைய வழிகளை அறியாதவர்கள். ரொம்ப நாம் பெற்ற விடுதலை எதற்காக? என்ன? ஆண்டவரை அறிந்து கொள்வதற்காக. அவரையும் அவருடைய தன்மைகள், அவருடைய வல்லமை, அவருடைய வழிகள், அவருடைய விருப்பங்கள், இதெல்லாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் நான் இன்றைக்கு விடுதலை பெற்றிருக்கிறோம். அவங்க என்னாகும் 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிச்சீங்கன்னா, அங்க பாளையத்துல அழுகிற சத்தம் கேட்குது. ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளின் சத்தமும் மணவாட்டியின் சத்தம் தான் கேட்கப்படும் சொல்லியிருக்கு. இங்க அழுகையின் சத்தம் கேட்கப்படுகிறது. படிங்க 11:10. அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது. அழுகிறது எதனுடைய வெளிப்பாடு? மர்மரிங். அதான் நான் சொன்னேன், இந்த முறுமுறுப்பினுடைய ஒரு வெளிப்பாடு தான் அழுகை. அது பல விதத்துல வெளிப்படும். கோபமாக இருக்கும், ஆண்டவருக்கும் கலகம் பண்றதா இருக்கலாம். இதா ஆமா, அந்த முறுமுறுப்பு என்பது ஒரு சைலண்டா உள்ளத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். அதனுடைய வெளிப்பாடு manifestation of that murmuring that leads to என்னது? அங்க அழுகிறாங்க. எல்லாரும் பிள்ளைகளும் எல்லாரும் குடும்பமாக அங்க அழுகிறாங்க. என்ன கேட்டது கிடைக்கல. இன்னும் எதுக்காக நம்ம பார்க்கலாம். பரிசேயர்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்த்தாங்க? அவருடைய பார்வை வித்தியாசமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவ இவர் பாவிகளின் சிநேகிதன், பாவிகளோட போஜனம் பண்ணுகிறார் என்று முறுமுறுத்தார்கள் நம்ம பார்க்கிறோம். பரிசேயர்கள் முறுமுறுத்தார்களாம். எதுக்கு? இவர் பரிசுத்தவான், இவர் பரலோகத்திலிருந்து வந்தவர்னு சொல்றாரு, நான் பாவிகளோடு எப்படி உட்காருகிறார் அப்படின்னு முறுமுறுத்தார்களாம். அது இயேசு கிறிஸ்து உள்ளத்திலே அறிந்திருக்கிறார். நம்முடைய முறுமுறுப்புகள் எல்லாவற்றையும் அறிகிறவர் ஆண்டவர். Let us remember. ஒரு ஸ்லைட்டஸ்ட் ஒரு அபரேஷன் ஃப்ரம் காட்ஸ் ரிலேஷன்ஷிப் அது நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் அது முறுமுறுப்பாக பிரதிபலிக்கும். and it is being recorded. அதை ஆண்டவர் அறிகிறார். இந்த பரிசேயர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை பிசாசு பிடித்தவன், இவன் பிசாசுகளின் தலைவன், இப்படியெல்லாம் அருவருப்பான வார்த்தைகளால அவரை இகழ்ந்தவர்கள். காரணம் என்ன? அவங்களும் வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காட்டும் அப்படின்னு கேட்டாங்க. இயேசு கிறிஸ்து திரளான அற்புதங்களை செய்திருக்கிறாரு. அந்த ஊழியத்தின் நடுப்பகுதியெல்லாம் பார்க்கிறோம். மத்தேயு 16:1 அதுல வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும்னு கேட்கிறாங்க. நீர் வானத்திலிருந்து வந்தேன்னு சொல்ற இல்லையா, வானத்திலிருந்து அடையாளத்தை காட்டணும்னு சொல்றாங்க. See, remember, இஸ்ரவேல் ஜனங்கள் இதே மாதிரி எதற்காக அவங்க விடுதலை பெற்றாங்கன்னு சொல்றத மறந்துட்டாங்க. அதை நம்ம அடுத்ததுல பார்க்கிறோம். அவர்கள் விடுதலை பெற்றது எதற்காகன்னு சொன்னதே மறந்துட்டாங்க. நாம் விடுதலை பெற்றது இஷ்டம் போல வாழ்வதற்காக அல்ல, உலக பிரகாரமாக வாழ்வதற்காக அல்ல, ஆண்டவரை மறந்து தூரமாய் போய் மனசு மாம்சம் விரும்புகிற வழியிலே வாழ்வதற்காக அல்ல நாம் பெற்ற விடுதலை. இவங்களும் அதே மாதிரி
பர்பஸ மறந்துட்டாங்க. எதற்காகன்னு சொல்றத. பர்பஸ் வந்து கானான். கோல் இஸ் கானான். இவங்க முதல்ல மோசேக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும் முறுமுறுத்தார்கள். மோசே யாரு? ஆரோன் யாரு? ஆண்டவர் ஏற்படுத்தின ஊழியக்காரர்கள். மோசே ஜனத்தின் தலைவன், ஆரோன் வந்து ஆசாரியன். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அவங்களுக்கு எதிராக என்ன முறுமுறுத்தார்கள். ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறது ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கும் வித்தியாசமான ஒன்று அல்ல, ஒண்ணுதான். எப்போதுமே இந்த அவங்க பெற்ற விடுதலைக்கு பிறகு ஆண்டவரை எப்படி எடுத்துக்கிட்டாங்க அவங்க? they took him for granted அப்படின்னு சொல்லும். அதாவது அதை ரொம்ப எளிதாக எடுத்துக்கொண்டாங்க ஆண்டவரை. நம்ம அடிக்கடி விடுதலை பெற்றதுடைய சில வேளைகள்ல நான் அப்படிதான் நினைக்கிறோம். ஆண்டவரை ரொம்ப க்ளோஸ் நினைச்சு, புரியுதா? ஆமா, நாம் ஆண்டவரத்துல கேட்க தகாததை கேட்கிறோம், விருப்பம் இல்லாத இடத்துல வாழ்கிறோம், ஆண்டவர் எல்லாம் கூட இருக்கிறார் நினைச்சிட்டு இருக்கிறோம். புரியுதா? taking him for granted. இதுல அங்க 10 முறை அவரை விசனப்படுத்தினாங்க இருக்கு. 10 முறை அவரை பரீட்சை பார்த்தாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த பரீட்சை பார்க்கிறது இட்ஸ் ஆல்சோ சைன் ஆஃப் மர்மரி. இப்ப நம்ம பார்க்கலாம். அப்ப நம்ம இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். இதுதானே நம்முடைய தியானம். மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமான முறுமுறுப்பு அல்ல, அது ஆண்டவருக்கே விரோதமான ஒரு முறுமுறுப்பு. முறுமுறுப்பு எதனுடைய வெளிப்பாடுன்னு சொல்றதை நம்ம பார்த்தோம். இப்ப முக்கியமா 2 காரியங்கள் ஏன் இந்த முறுமுறுக்கிறோம்னு சொல்றதுக்கு பார்க்கலாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு நேராக போறாங்க அப்படின்னு சொல்லத மறந்துட்டாங்க. அவனுடைய அழைப்பு என்ன? நாட் ஜஸ்ட் டெலிவரன்ஸ் லீடிங் டு கானான். இத மறந்துட்டாங்க. நம்ம படிக்கிறோம் வேதத்துல, தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. people perish where there is no vision. நாம் எப்போது நம்முடைய தூர பார்வையை இழந்து விட்டோமோ அப்போது என்ன செய்வோம்? நாம் நம்முடைய கோல் என்னன்னு சொல்றதே மறந்துடும். நம்முடைய இலக்கு என்ன என்பதே மறந்துடும். கானான் தேசத்துக்கு நேராக ஒரு பெருங்கூட்ட மக்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறுவதற்காக. கவனிங்க, இது ஏதோ திடீர்னு ஆண்டவருக்கு தோன்றின ஒரு திட்டம் அல்ல. 400 வருஷம் உடைய சந்ததிகள் உத்தரவுப்படுவாங்கன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு சொல்லி, அது 400 வருஷத்துக்கு முன்னாலே ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ண ஒன்று. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்கு பண்ண ஒன்று. நீ பார்க்கிற இந்த தேசம், இந்த கானான் தேசம் முழுவதும் உனக்கு தருவேன்னு சொன்னார். உன்னுடைய சந்ததியார் இதை நிரப்புவாங்கன்னு சொன்னார். வானத்தின் தூளை போல, வானத்தின் நட்சத்திரங்களைப் போல, பூமியின் தூளை போல பெருகுவார்கள் அப்படின்னு சொன்னாரு. இதனுடைய ஒரு பகுதியாகத்தான் ஆண்டவர் இப்போது அழைத்து செல்லுகிறார். கவனிங்க, இது ஒரு பெரிய சிலாக்கியம். அந்தகாரத்தினின்றும் பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்தும் அவங்களை பிரித்தெடுத்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நேராக, கானான் என்பது என்னது? அவருடைய ராஜ்யம். அதற்கு நேராக போகிற ஒரு மிகப்பெரிய சிலாக்கியம். இதை மறந்து that is forgot their goal. இப்ப என்னது? எய்ப்தை நோக்கி பார்க்கிறாங்க. பாவ கண்களை வைத்து என்னெல்லாம் நம்ம இச்சை உள்ள ஆகாரங்களை கேட்கிறாங்க, இஷ்டம் போல வாழ விரும்புகிறாங்க. அப்ப அது இப்படி வாழும்போது நாம் நம்முடைய தரிசனத்தை இழந்து போகிறோம். கவனிங்க, நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள ஒரு முக்கியமான காரியம், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய கோல் என்ன? அடிக்கடி மறந்து போறோம். கோல் ஏதோ சும்மா நம்ம கோயிலுக்கு போறதும், பைபிள் படிக்கிறதும், ஜெபம் பண்றதும் எல்லாம் நல்லதுதான். What is our goal? Goal is Canaan. Our goal is New Jerusalem.
இதற்கு நேராக போகும்போது there may be so many distractions. நம்மை பின்னுக்கு இழுக்கக்கூடிய சில நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம். அதனாலதான் அவங்க நாம் எகிப்துக்கு திரும்பி போவோம், ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு திரும்பி போறோம்னு அப்படின்னு சொன்னாங்க. இவங்க அப்படி போறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக 12 பேரை அனுப்புகிறார் மோசே. அதுல 10 பேர் என்ன ரிப்போர்ட் கொடுக்கறாங்க, நாங்கள் பார்த்த அந்த ஜனங்கள் மிகவும் கொடியவர்கள், மிகவும் நெடியவர்கள், பெரிய ராட்சசர்களை போல இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், நம்மை நொடி பொழுதில் அழித்து போடுவாங்க, அதனால அங்க போகவே முடியாது அப்படின்னு ஒரு ப்ரோபகண்டா அங்க ஒன்று பண்ணிட்டாங்க. இவர்கள் தங்களுடைய பகைஞரை மேற்கொள்வதற்கு பயந்தவர்கள். என்னாகும் 14 அதிகாரம் 3வது 4வது வசனத்தை படிச்சீங்கன்னா, இவங்க பகைஞரை கண்டு பயப்படுகிறாங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். பகைஞருக்கு எதிராக போரிடுகிறவர் நம்முடைய ஆண்டவர். நாம் போருக்கு தயாராக நிக்கணும். போர் யுத்தம் கர்த்தருடையது. பகைஞரை கண்டு பயப்படுகிறாங்க. படிங்க 3 நாளும். நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். கவிங்க, கானான் தேசத்துக்கு போக வேண்டிய இப்ப என்ன சொல்றாங்க? எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள். எவ்வளவு ஒரு மதிக்கட்ட ஒரு நிலைன்னு பாத்தீங்களா? இது என்ன, ஏன் இப்படி? காரணம் என்ன? ஒரு காரணம், இவங்க பகைஞரை மேற்கொள்வதற்கு இவங்க ரெடியா இல்லை. நாம் கிறிஸ்தவங்க யாரு? We are soldiers in our Lord's army. ஆண்டுடைய படையிலே யுத்த வீரர்கள். நம்முடைய யுத்தம் மாம்சத்துக்கு எதுவான யுத்தம் அல்ல, ஆவிக்குரிய ஒரு யுத்தம். அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக ஆயுதங்கள் நம்முடைய கைகளில் ஆண்டவர் தந்திருக்கிறார். எப்போதும் யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கணும்னு சொல்றார். எந்த சமயத்திலும் சகல, அதாவது சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொண்டு நாம் யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்க வேண்டியவங்க. நாம் சாத்தானை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சாத்தானை நம்முடைய ஆண்டவர் மேற்கொண்டவர், நாமும் மேற்கொள்வோம். உங்கள் கால்களின் கீழ் சாத்தானை சீக்கிரமா மிதித்து போடுவீங்க அப்படின்னு பவுல் சொல்லுகிறாரு. ஆனா இவங்க அங்க ஒரு ப்ராபகண்டா நடக்குது. என்னது? பாளையத்தில் எங்கும் இந்த 10 பேர் கூட்டம், இவங்க கொஞ்சம் லார்ஜ் மெஜாரிட்டி இல்லையா, இவங்க எல்லாம் சேர்ந்து இப்ப என்னது, நம்ம நிச்சயமாக நம்மையும் பிள்ளைகளையும் பெஞ்சாதிமாரையும் எல்லாரையும் அழிச்சு போடுவாரு மோசே. இந்த மோசேக்கு இனிமே அவருக்கு பின்னால நடக்கக்கூடாது, இன்னொரு தலைவனை ஏற்படுத்திக்கிட்டு நம்ம சேஃபா எகிப்துக்கு பெறுவோம். ஆவிக்குரிய பாடம் என்ன? நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? கானானுக்கு நேராக போக வேண்டியவர்கள், அதற்கு தரிசனம் பெற்றவங்க எகிப்துக்கு நேராக போவோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. Are we not doing that sometimes? கிறிஸ்தவர்கள் அது மாதிரி பண்ணலையா? எஸ். அநேக வேளைகள்ல சாத்தா நமக்கு இந்த உலகத்தின் அது மேன்மைகளை எல்லாம் காட்டுகிறான். அது நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதனால கானான் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், புதிய எருசலேம் அது அங்கே இருக்கட்டும், நமக்கு இங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எகிப்துக்கு திரும்பி போவோம்னு சொன்னது மாதிரி நாம் இன்றைக்கு நம்முடைய தரிசனத்தை மறந்திருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். தரிசனத்தை மறக்கிறோம்னா காரியம், நாம் பயப்படுகிறோம். அவங்க பகைஞருக்கு பயப்பட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களை சத்துருக்களை உங்களிடத்திலிருந்து துரத்தி விடுவேன், நீங்க அங்க குடியேற்றப்படுவீர்கள். ஆண்டவருடைய வாக்கு. They have to get ready for war, but God is ready to do the battle for them. பகைஞரை கண்டு என்னது, அவங்க என்ன சொல்றாங்க? பெரிய ராட்சச கூட்டம், அங்க எல்லாம் போனோம்னா நம்ம எல்லாம் பீஸ் ஆக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு
ஒரு பெரிய ப்ரொபகண்டா உண்டாக்கி ஜனங்கள் எல்லாரும் அங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எங்க பாளையம் எங்கும் ஒரே ஒப்பாரி கேட்குது. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருக்க வேண்டிய குடும்பத்துல இப்ப என்னது? அழுகையின் சத்தம் கேட்குது. தரிசனத்தை இழந்து விட்டார்கள். தரிசனத்தை இழந்து போகும்போது நாம் முறுமுறுப்போம். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக அவர்கள் முறுமுறுத்தார்கள். எப்ப? தரிசனத்தை இழந்து போனார்கள். நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பு என்னன்னா, 2 பேதுரு 2வது அதிகாரம் 20ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு பேதுரு மூலமாக. அதாவது பின்வாங்கி போகிறது எவ்வளவு ஆபத்தான ஒன்று. பின்வாங்கி போனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. பேதுரு என்ன சொல்லுகிறாரு கவனிங்க. 2 பேதுரு 2:20. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். போதும். அவர்கள் உலக வழக்கத்திலே அப்படி பாடுகளில் சிக்கிக்கொண்டு ஆண்டவரை மறந்து விட்டு அவனுடைய முன்னிலைமையோட பின்னிலைமை பரிதாபமா இருக்கும். பரிதபிக்கப்பட்டவர்களா இருப்போம்னு சொல்லியிருக்கு. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் நம்பிக்கை உள்ளவர்கள் பரிதபிக்கப்பட்டவர்னு சொல்லியிருக்கு. காரணம் என்ன? இவங்களுக்கு கிறிஸ்துவும் வேணும், பரலோகமும் வேணும், உலகமும் வேணும். இந்த 2 எஜமான்களை ஊழியம் செய்யவே முடியாது. இதா either go backwards or forward. இந்த ஃபார்வர்ட் போயிட்டு இருக்கிறவங்க பின்வாங்கி போறதை சொல்றதுதான் அதை எச்சரிக்கிறார். பரிதபிக்கப்பட்ட ஒரு கூட்டமாக மாறிவிடுவோம் என்று இன்றைக்கு நாம் எச்சரிக்கப்படுகிறோம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்து நடக்கிறோம்னு வேதம் சொல்லுது இல்லையா? நம்முடைய தரிசனம் எங்க போச்சு? நம்முடைய விசுவாசம் எங்க போச்சு? லோக்கல் விஷன் இல்லையா? லோக்கலைஸ்டு விஷன். அதான் தரிசித்து நடக்கிறதுன்னு சொல்றோம். நாம் நடக்க வேண்டியது என்னது? விசுவாசித்து நடக்க வேண்டியவர்கள். தூர தரிசனம். That is foresight. அதை எப்படி? அதனால இந்த வாழ்க்கையில கம் வாட் மே, நாம் நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக நடக்கலாம். அதுக்கு வேண்டி முறுமுறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கோல் என்னது? கானான். தெளிவா சொல்றாரு, உங்களில் நற்கிரியை செய்ய ஆரம்பித்தவர் கிறிஸ்துவின் நாள் பிரிந்து அதை நடத்தி முடித்து வருவார்னு சொல்லி வேதம் தெளிவா சொல்றது. அதனால it is their God's responsibility to lead us through. அந்த கோலுக்கு நம்ம கொண்டு சேர்க்க வேண்டியது ஆண்டவருடைய ஒரு பெரிய பொறுப்பு. ஆபிரகாமை பற்றி சொல்லும் போது, ஆபிரகாம் அழைத்த தேவன் தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு அழைப்பு என்னது? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இது அழைப்பு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு போயிடு, நமக்கு நல்லது. சாத்தானோட போராட்டம் எப்போதும் நமக்கு உண்டு. சத்ருடைய போராட்டம். சத்ருடைய ஏன் போராட்டம்? போராட்டத்தை நம்மளால வெல்ல முடியல. மாம்சீகத்துல மாட்டிட்டோமா? உலகத்துக்குள்ளாக நுழைஞ்சிட்டோமா? நம்ம கோலை ரீச் பண்ண முடியாது. ஆபிரகாம் அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்புனா, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோட கூடாரங்களிலே குடியிருந்தார்னு நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோட கூடாரத்திலே குடியிருந்தார். கூடாரம் ஏன்? இவங்க எல்லாருமே செல்வ சீமான்கள் தானே, பெரிய வீடு போட்டிருக்கலாமே. ஆனா அவங்களுக்கு தெரியும், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அந்த காண்பிக்கும் தேசத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிறோம். அதுக்கு ஃபவுண்டேஷன், நாம் இன்றைக்கு இருக்கிற வீடுகளுக்கு ஃபவுண்டேஷன் கிடையாது. ஃபவுண்டேஷன் இருக்கா?
நம்ம பெரிய ஃபவுண்டேஷன் நினைச்சிட்டு இருக்கிறோம். எர்த்குவேக் விழுந்துரும். ஒரு தலைமுறை இல்லைன்னா 2 தலைமுறை தாண்டிச்சுன்னா நமக்கு சர்டிஃபை பண்ண மாட்டான். என்னது? ஃபவுண்டேஷன் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னு சொல்லிடுவான். விளங்குதா? ஆமா. அவ்வளவுதான் நம்ம ஃபவுண்டேஷன். ஆர் வி ஃபவுண்டட் இன் த ராக் ஆஃப் கிரைஸ்ட்? வேற அஸ்திபாரம் எல்லாம் மணல் தான். All our worldly foundations are just singing sand. sorry, மணல். அதனால அன்றைக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏன்னு சொல்லியிருக்குன்னா, எபிரேயர் 13 அதிகாரம் 14வது வசனத்தை படிங்க. எபிரேயர் 13:14. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். வரப்போகிற ஒரு வரப்போகிற நகரம் என்னது? நியூ ஜெருசலேம். அதுக்கு 12 அஸ்திபாரங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி இருக்கு. 12 கேட், 12 ஃபவுண்டேஷன்ஸ். இதா அஸ்திபாரங்கள் உள்ள பட்டணம். அதுதான் இந்த உலகத்துல வேற அஸ்திபாரம் எல்லாம் மணல் தான். இந்த சூழல்ல நாம் முறுமுறுக்கிறதுக்கு இங்க வாய்ப்பே கிடையாது. நாம் அஸ்திவாரங்குள்ள நகரத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆன் த வே, there is no scope for murmuring. இவர்கள் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு, நீங்க கானானுக்குள் பிரவேசிப்பதில்லை. You shall not enter into the Canaan rest. அதாவது நாம் இன்றைக்கு இந்த உலகத்துல we are restless. Why? சாத்தானோடு போராட்டம், உலகத்துக்கு எதிரான போராட்டம். We are somewhat restless. தேவனுடைய பிள்ளைகள் இளைப்பாறும் காலம் இனி வருகிறதா இருக்கிறது அப்படின்னு எபிரேயர் 4:9 படிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் இளைப்பாறும் காலம் இனி வருகிறது. நாம் we are going towards the Canaan rest. That means the New Jerusalem. அன்றைக்கு ஆண்டவர் கொடுத்தது Canaan rest. They were restless in Egypt. வனாந்திரத்திலையும் அவங்களுக்கு சௌகரியமான வாழ்க்கை இல்லை. ஆனா ஒரு சௌகரியமான வாழ்க்கைக்கு நேராக ஆண்டவர் அழைத்து செல்கிறாரு. That is yet to come. Let us not forget our goal. நாம் முறுமுறுக்கிறோம்னா நாம் அந்த கோலை இழந்துட்டோம்னு அர்த்தம். நம்முடைய தரிசனத்தை இழந்து விட்டோம் என்று அர்த்தம். இரண்டாவது, அவங்க முறுமுறுப்பதற்கு காரணம் என்னாகும்? 14:3 படிக்கிறோம். அவங்க என்னது? நமக்கு நம்ம பெஞ்சாதி பிள்ளைகள் எல்லாரோட கூட நம்ம அழிவதற்காகவா ஆண்டவர் இங்கு அழைத்து வந்தாரு. இந்த மோசையும் ஆரோனும் நமக்கு விரோதமாக நம்ம இந்த கடுங்கானகத்தில் என்னது பாலைவனத்துல அழிப்பதற்கு இல்லையா கொண்டு வந்திருக்கிறாங்க. வேறொரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு திரும்பி போகணும்னு சொல்றாங்க. ஆண்டவருடைய பாதுகாப்பு, அவருடைய God's providence, they forgot it so easily, so quickly. எப்படிப்பட்ட பாதுகாப்பு! கவனிங்க, இன்றைக்கு ஒரு தேசத்தின் விடுதலை பெற வேண்டும் என்றால் how much casualties, எத்தனை பேரை பலி கொடுக்க வேண்டிய, லட்சக்கணக்கில் அல்லது கோடிக்கணக்கில் பலி கொடுத்து தான் இன்னைக்கு சுதந்திரத்தை வாங்குறோம். ஒவ்வொரு தேசங்கள்ல அப்படித்தான் நடந்திருக்கு. ஆப்பிரிக்க தேசம் இனவரி, அப்பார்த்தைட், அதிலிருந்து எத்தனை ஆண்டுகளாக போராட்டம், இறுதியிலான வெற்றி பெற்றாங்க. இங்க இவங்களுக்கு எளிதாக கிடைத்த வெற்றி, எளிதாக கிடைத்த காரணம் என்னது? இவங்க அதுக்காக எதுவும் செய்யல. That's a problem. இன்னைக்கு நாம் சுதந்திரத்துக்கு பிறகு சுதந்திர இந்தியாவிலே பிறந்தவர்களுக்கு சுதந்திரத்தை பற்றி தெரியாது. That is why our country is lacking என்னது? patriotism, real patriotism. உண்மையான தேச பக்தர்கள்னு சொல்லுகிறவங்க பொய்யர்கள், மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்க எல்லாம் சுதந்திரத்துக்கு பிறகு பிறந்தவங்களுக்கு அந்த சுதந்திரம்னா என்னன்னு தெரியாது. இது எப்ப சுதந்திர போராட்டம்னா என்னன்னு தெரியாது. இவங்களும் அதே போல
ஆண்டவர் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் அற்புதங்களுக்கு மேல அற்புதம், அடிக்கு மேல அடி. எகிப்துல பார்வோனின் சேனைகள் முற்றிலுமாக நிர்மூலமாக்கப்பட்டது. பகல்லே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம் பாதுகாப்புக்காக. இதெல்லாம் மறந்துட்டாங்க. ரொம்ப மாம்சீகம் நம்மை மேற்கொள்ளும் போது, இச்சை நம்முடைய வாழ்க்கையில பிரவேசிக்கும் போது, மனசும் மாம்சமும் விரும்பினவர்கள் எல்லாவற்றையும் கேட்கும். நம்முடைய இலக்கை மறந்து விடுவோம். ஆண்டவருக்கு முறுமுறுப்போம். ஆண்டவருடைய பாதுகாப்பை பற்றி நாம் என்ன செய்கிறோம்? அற்பமாக எண்ணுகிறோம். தேவன் தாமே அவர்களோடு இராவிட்டால் அவர்களை நொடிப்பொழுதிலே அவர்கள் உயிரோடே விழுங்கி இருப்பார்கள் அப்படின்னு சங்கீத புஸ்தகத்துல படிக்கிறோம். நம்ம உண்மைதான். இன்றைக்கு நாம் வாழுகிற தேசமா இருந்தாலும் சரி, we are a minuscule minority. லார்ஜ் மெஜாரிட்டி இன்றைக்கு ஒருவேளை எலும்புமா இருந்தா நம்ம நின்று கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொடிய அமைப்பு தான் அந்த தேசத்துல இருக்கு. உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட துன்மார்க்க அமைப்புன்னு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதனால let us not take God's providence for granted. ஆண்டவருடைய பாதுகாப்பு, he has assured us. என்ன அஷூரன்ஸ் கொடுத்திருக்கிறாரு? நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னுடைய கூட இருப்பேன். நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்னியும் தண்ணீரும் தான் நம்முடைய வாழ்க்கையில போராட்டம். நாம் எதிர்த்து நிற்க வேண்டிய காரியங்கள், நம்ம மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள். அதுல ஆண்டவர் கூட இருப்பேன்னு சொல்றாரு. நம்முடைய ஆண்டவருடைய ப்ராவிடன்ஸ், அதாவது lack of trust in God's providence, that leads to murmuring. புரிஞ்சுதா? ரெண்டு பேரும் சொல்றாங்க, காலேபும் யோசேப்பும் சொல்றாங்க, கர்த்தருக்கு எதிராக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்க அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. அவங்கள கல்லறிய போறாங்க. இவங்க ஆண்டவருடைய கரம் எப்படி இவங்களை பாதுகாத்ததுன்னு சொல்லுதெல்லாம் மறந்துட்டாங்க. பார்வோனுடைய சேனை இந்தா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள்லாம் அழுது அப்படி என்ன செய்வோம்னு ஓடிட்டு இருக்கிறாங்க. மோசே சொல்றாரு, பயப்படாதுங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு. ஆண்டவர் யுத்தம் பண்ணாங்க. இவங்க சும்மா இருந்தாங்க, உலர்ந்த தரைவழியாக போனாங்க. ஒரு அமலேக்கியர் அன்றைக்கு ரெவிதீம்ல வந்த போது யுத்தம் பண்ண வந்தாங்க ஆண்டவருடைய ஜனத்துக்கு விரோதமாக. ஆண்டவர் நினைச்சாரு, அவங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணாரு. வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்றது மட்டும் இல்ல, அந்த இடத்துல யாத்திராகமம் 17வது அதிகாரம் 16வது வசனத்தை படிங்க. 17வது அதிகாரம் 16வது வசனத்தை படிச்சீங்கன்னா, நான் படிக்கிறேன். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். இது நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அஷூரன்ஸ். Who is that Amalek? That is the satanic forces. அதுக்குரிய பேர் தான். தலைமுறை தலைமுறை யுத்தம் நடக்கும். ஆண்டவனுக்கு என்னது? Yes, assured us. அது மட்டும் இல்ல, முந்தின வசனத்துல மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். யெகோவா நிசின்னு அர்த்தம் என்னது? The Lord is our banner. நம்முடைய அடையாளமே அவர்தான், நம்முடைய அதிகாரமே அவர்தான். The Lord is our banner. அதான் அதுக்கு பேர். யெகோவா நிசின்னு போட்டிருக்காங்க, ரைட்? அதுக்கு பேர் அதுதான். அப்ப இதெல்லாம் மறந்துட்டாங்க. நாம் அப்படி மறந்த வேலைகள் உண்டா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. நாம் முறுமுறுத்த வேலைகள் உண்டா? ஆண்டவரும் கைவிட்டுட்டாரு. அவரை தான் அதிகமா நம்பியிருந்த அவரும் கைவிட்டுட்டாரு அப்படின்னு நம்ம நம்பியிருந்த முறுமுறுத்த வேலைகள் உண்டா? ஆனா இவங்க முறுமுறுப்பு எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய வாக்குல உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. அவங்க ஜனங்களுக்கு அவங்க தூதர்கள் அப்பத்தை கொடுக்கிறாரு, இறைச்சியை கேட்டாங்க, இறைச்சியை கொடுத்தாரு. ஆனா they are not at all satisfied with all this. இதா ஆமா, இது எப்படிலாம் ஒவ்வொரு முறையும் கவனிங்க, மிகப்பெரிய தவறு செய்தது they exchange God with idols. எரேமியா சொல்றாரு, எந்த ஜனமாவது தன்னுடைய தேவனுக்கு விரோதமாக
ஒரு தேவர்களை மாற்றினது உண்டோ? Have anybody exchanged their gods? They exchange their god for idols. அந்த ஆண்டவருக்கு விரோதமாக அந்த முறுமுறுப்பு வர்றது காரணம் என்னன்னு தெரியுதா? இதெல்லாம் இவங்களுடைய வாழ்க்கையில இருந்தது. இப்ப ஆண்டவரை மேலுள்ள அந்த ட்ரஸ்ட், நம்பிக்கை தளர்கிற வேளையில இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நடக்கும். ஆண்டவருக்கு பதிலாக தெய்வங்களை உண்டு பண்ணாங்க. நமக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணாங்க. அவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை மறந்துட்டாங்க. உபாகமம் 9:29 படிச்சீங்கன்னா they failed to remember one thing. What is that one thing? படிங்க. உபாகமம் 9:29. நீர் ஒரு மகா பலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணின இவர்கள் உமது ஜனமும் உமது சுதந்திரமுமாயிருக்கிறார்களே என்று விண்ணப்பம் பண்ணினார். அதாவது ஆண்டவர் தன்னுடைய மகா பலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ண ஆண்டவர். இத மறந்துட்டாங்க. ஒரு நாட்கள் எல்லாம் நினைச்சு பார்க்கணும். பழைய காலத்துல நம்ம we need not go into the past, but ஆண்டவர் கடந்த காலத்துல நன்மைகளை நினைச்சு பார்க்கணும், முறுமுறுப்பதற்கு முன்பதாக. அதனால முறுமுறுக்கிறது ரெண்டு முக்கியமான காரியங்கள்னு பார்த்தோம். ஒன்னு, there is lack of vision. இன்னொன்னு, lack of trust in God's providence. ஆண்டுடைய பாதுகாப்பு, பராமரிப்பு, இதுல நமக்கு நம்பிக்கை குறையும் போது நம்ம என்ன செய்கிறோம்? நாம் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். மர்மர்னு சொல்லுது. மர்மரிங் இஸ் சின்ஃபுல். அது ஒரு பாவம் என்று வேதம் சொல்லி நம்ம எச்சரிக்கிறது. என்னாகும் 14:9 படிச்சீங்கன்னா, என்னாகும் 14:9 நான் படிக்கிறேன். கர்த்தருக்கு மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் அப்படின்னு யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க. கர்த்தருக்கு மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்க அப்படின்னு. அதாவது கலகம் பண்றேன்னா என்னது? ஆண்டவரை முற்றிலுமாக மறந்து விட்டு அவரை ஒரு எதிரியாக பார்க்கிற ஒரு அனுபவம். ஆண்டவர் யாருன்னு, அவருடைய பிள்ளைகள் யாரு, அந்த உறவு எப்படிப்பட்டது? இன்னைக்கு நம் ஆண்டவரை எதிரிகளாக பார்க்கிற ஒரு அனுபவம். 1 சாமுவேல் 8வது அதிகாரம், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த கலகம் பண்றதுன்னு சொல்லுது எதற்கு சமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை படிங்க. 1 சாமுவேல் 15:23. இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. முரட்டாட்டம் பண்றது, அதாவது ரிபெல்லியன், that amounts to என்னது? witchcraft, that amounts to idolatry. இதனாலதான் சவுல் தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழந்தான். Remember, that's a sin. Murmuring is a sin. அது ஒரு பாவம். சாதாரணமான நம்ம எடுத்துக்கொள்கிறோம். ஆண்டவர் என்ன ஜெபம், என்ன வாழ்க்கை அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்கிறோம். பாத்தீங்களா? இவ்வளவு போதும். இதுதான் that is the distrust in God, distrust in our vision. புரியுதா? ஆமா, இது ரெண்டகம் பண்றது விக்கிரக ஆராதனைக்கு சமம் அப்படின்னு இதை ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் இதை வைத்துதான் என்னது? தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழந்தான். அது மட்டும் இல்ல, ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை என்னது அற்பமாக எண்ணான். he despised his birthright. ஆமா, அது ஒரு பெரிய blessing, double blessing, double portion, blessing of double portion. அற்பமாக எண்ணினா. இதே போல அந்த ஜனங்கள் என்ன செய்றாங்க? இந்த பெரிய சிலாக்கியம், கானானுக்குள் பிரவேசிக்கிறேன்னு சொல்றது allowed only for God's people. அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிலாக்கியம் நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த புதிய எருசலேம் என்கிற அந்த ஒரு அந்தஸ்து நாம் பெற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் முறுமுறுத்து சவுல் ராஜ்யபாரத்தையும் ஏசா தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தையும் இழந்து போனது போல கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகக்கூடாது. இறுதியாக
God brings judgment against murmurers. அதாவது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த முறுமுறுக்கிறவர்களுக்கு எதிராக இஸ் பாசிங் இஸ் ஜட்ஜ்மெண்ட். என்னன்னு பாருங்க, என்னாகும் 14 அதிகாரம் 27வது வசனத்தை படிங்க. அதாவது மர்மரிங்னு சொல்றது சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் சொன்னேன், இன்வர்ட் ஃபீலிங் against God comes out in the form of an outburst. Maybe it is weeping and wailing, or it is rebellion. இப்படி பல விதத்துல அது மேனிஃபெஸ்ட் ஆகும். படிங்க 27ஆம் வசனம். எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். எனக்கு விரோதமாக கலகம் பண்ண ஒருவரும் நான் கொடுக்கிற கானான் தேசத்துக்குள்ளாக அவங்க பிரவேசிக்க முடியாது. அவருடைய பிரேதங்கள் இந்த வனாந்திரத்திலே விழும். வாட் அமௌண்ட் ஆஃப் ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் பாருங்க. அவங்க பிரேதங்கள் எல்லாம் இந்த வனாந்திரத்திலே விழும். they will not reach the கானான். வனாந்திரத்திலே பிரேதங்கள் விழுந்தா என்ன? அது ஒரு கேள்வி. ரிமெம்பர், ஆண்டவர் கொடுக்கிற கானான் தேசத்துக்குள்ளாக போறது ஆண்டவருடைய திட்டம். 20 வருஷம் 20 வயதும் அதுக்கு மேற்பட்ட ஒருவரும் அங்கே பிரவேசிப்பதில்லை என்பது ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட், மாறாத ஜட்ஜ்மெண்ட். அவருடைய பிரேதங்கள் எல்லாம், அதனாலதான் God waited for 40 years. அந்த ஜனங்கள் எல்லாம் அழிந்து தீர்ந்த பிறகுதான் மற்றவங்க அங்க கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடிஞ்சது. அந்த அதாவது இவனுடைய பிரேதங்கள் சுய தேசத்துல போய் சேரணும். அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? யோசேப்பு மரித்த வேளையில அவன் அடிமைத்தன வீட்டுல இருக்கிறான், எகிப்து தேசத்துல இருக்கிறான். நீங்கள் ஒரு நாள் விடுதலை பெறுவீங்க, விடுதலை பெற்று போகும்போது என்ன செய்யணும்? என்னுடைய எலும்புகளை எல்லாம் அங்க கொண்டு போயிடணும் அப்படின்னு ஆணையிட்டு பெற்றுக்கொண்டார். அந்த ஆணையிட்டதன் பேர்ல இவர்கள் கானான் தேசத்து என்றைக்கு விடுதலை பெற்றாங்களோ, எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற நாளிலே யோசேப்புடைய எலும்புகளை எடுத்து சென்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க பிறகு படிங்க, யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல யோசேப்புடைய எலும்புகளை எடுத்து சென்றார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Why they are very particular about their bone or body be buried in the own land? முக்கியமான ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவருடைய வழி வந்தவர்கள் யாருன்னா ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளைகள். இவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். இவருடைய எலும்புகள் எல்லாம் எங்க? அடிமை தேசத்துல அடக்கம் பண்ணக்கூடாது. எங்க? கானானுக்குள்ளாக அடக்கம் பண்ணப்படணும். இதனாலதான் ஆபிரகாம் அந்த இடத்திலேயே ஒரு இடத்தை வாங்கி மனைவி அடக்கம் பண்ணா. அந்த இடத்துலதான் அந்த குடும்பத்தார் எல்லாரும் அடக்கம் பண்ணி வழி வழியாக அவர்கள் கானானுக்குள்ளதான் அவனுடைய பிரேதங்கள் அடக்கம் பண்ணப்பட்டது. காரணம், இவங்க எல்லாம் ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளைகள். அவள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவன் சொல்லும் போது அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார்னு சொல்லியிருக்கு. அப்ப இவர்கள் எல்லாரும் மரித்தாலும் இவர்களுக்கு என்ன உண்டு? கானானுக்குள் பிரவேசிப்பவங்களுக்கு அவங்க எழுந்திருப்பாங்க. அதே போல இன்னைக்கு கல்லறைகள் இந்த காலகட்டத்திலே முக்கியமானவைகள் அல்ல நமக்கு. காரணம் என்னன்னா, நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் போட்ட கண்டிஷன், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவங்க பாக்கியவங்க. அவ்வளவுதான். wherever you are buried or not buried. Where is Ringal Tobe buried? He is buried in a watery grave. அவருடைய கல்லறை யாருக்கும் தெரியாது. சொந்த தேசத்துல போய் சேரல. We are bothered about so much about கல்லறை. இன்னைக்கு கிறிஸ்தவங்க கல்லறை திருநாள் எல்லாம் வச்சு கொச்சைப்படுத்துகிறாங்க. இதா? ஆமா.
அதுல எந்த விதமான ஆவிக்குரிய அர்த்தமும் கிடையாது. If you want to remember dead people, நமக்கு அருமையானவர்களை, அதுல தவறு கிடையாது. பட் அதுக்கு பேரே கல்லறை திருநாள்னு போட்டு அங்க அதுக்குள்ள ஆராதனைகள் எல்லாம் நடத்தி இப்படிப்பட்ட இதெல்லாம் பிசாசுடைய கிரியைகள். ரைட்? அப்ப இன்னைக்கு அந்த கல்லறைகள் முக்கியமானது இல்லை, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவங்க. அதனால அன்றைக்கு இவருடைய எப்படியாவது இவருடைய பாடிஸ் எல்லாம் எங்க போகணும்னு எதிர்பார்த்தாங்க? கானானுக்குள்ளாக. காரணம், கானான் என்பது ஜீவனுடைய தேசம். இன்றைக்கு ஜீவனுடைய தேசமாகிய புதிய எருசலேமுக்கு கடந்து சென்று கொண்டிருக்கிறவங்க நம்முடைய தரிசனத்தை இழந்து போகக்கூடாது. அவர்கள் முறுமுறுத்ததுனால தரிசனத்தை இழந்து போனாங்க. அவர்கள் their lack of trust in God's providence, அதனால அவங்க பிரேதங்கள் எல்லாம் வனாந்தரத்தில் விழுந்தது. they could not enter என்று காணோம். நாம் இன்றைக்கு தவறானவர்களை இச்சித்து கானானுக்கு பிறகு பதிலாக நாம் எகிப்துக்கு நேராக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போனது மாதிரி நாம் பின்வாங்கி போறவர்களாக காணப்படாமல், பின்வாங்கி போனால் அவன் ஆத்துமாவின் மேல் நான் பிரியமா இருக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் சில நிமிடங்கள் இருந்து யோசித்து பார்ப்போம். Are we murmuring in our life? இந்த murmuring எதனால வருது? You plug it at the point. எங்கேருந்து அந்த இடத்துல அப்படியே அதை சீல் பண்ணிருங்க. இதா? ஆமா. There is no room for, there is no cause for, there is no justification for any murmuring in Christian life. தரிசனத்தை இழந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருப்போம். ஆண்டவர் இந்த நாளில் இந்த செய்தி ஆசீர்வதித்து தந்ததற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த வேளையில நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான மாலை பொழுதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே இந்த இடத்துல எங்களை அழைத்து வந்து உம்முடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக, எங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைகளை ஒருமுறை கூட நாங்கள் அலசி பார்க்கத்தக்கதாக நீ தந்த வாய்ப்புக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கானான் தேசத்துக்கு நேராக கடந்து செல்ல வேண்டியவர்கள் எகிப்துக்கு நேராக கடந்து செல்வோம் என்று ஆண்டவருக்கு விரோதமான கலகம் பண்ண நாட்கள் எல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஐயா, எங்களை இந்த உலகம் மாம்சம் பிசாசு வஞ்சித்து விடாதபடி எங்களுடைய கோல், எங்களுடைய இலக்கு சரியாக இருக்கத்தக்கதாக, அனுதினமும் நாங்கள் அதற்கு நேராக ஓடத்தக்கதாக தரிசனத்தை இழந்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். அதனாலே செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரோடு பேசுவீராக, இடைப்படுவீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வீடு நாங்கள் சந்திக்கும் மட்டும் மாறாத கிருபைக்குள்ளாக எங்களை மறைத்துக் கொள்ளும். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாங்களை மறவாதே. ஆமென். Thank you. God bless you all.